இன்றைக்கு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரவீஷ் ஜெயக்குமார் ஐயாவிற்கு என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் ஸ்ரீ ஜனனி திருமண தகவல் மையம்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியல் தான் வச்சுருக்கேன் எங்கள் ஊரில். நானும் அஸ்ட்ராலஜராக இருக்கேன். நானும் ஒரு 6 ஆசிரியர்கள்ட்ட படிச்சிருக்கேன். ஜோதிடம் நான் விருப்பப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு கலை. ஆனாலும் எனக்கு இந்த கலத்திர பாவத்தில் தான் நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பிஹெச்டி வரையும் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. அதுக்காக தான் நான் அந்த துறையை தேர்ந்தெடுத்து இப்போ எம்ஏ பண்ணிகிட்ருக்கேன், டிப்ளமோ முடிச்சுட்டு. இப்போ இந்த 7ஆம் இடம் சொன்னதுனால ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணுறேன். உலக அதிசயம் 7 கல் தோன்றி மண், அந்த பாட்டில் கூட அந்த இதில் நல்லா வரும். கல் தோன்றி மண் தோன்றி உருவாத காலத்தில் உண்டான காதல் அதிசயம், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்காற்று அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அதர்சம் போகும் நீ எந்த அதிசயம்னு இந்த காதல் எதுவுமே வரத்துக்கு முன்னாடியே வந்துடுது எல்லாருக்கும். இந்த வரம்பை மீறி இந்த திருமணத்துக்கு முன்னாடி இந்த பெண்கள் அஃபேரில் போகிறது வைக்கிறது, திருமணம் தாண்டிய உறவுகள் கூட இப்போ நம்ம ஜாதகத்தை எடுக்கும்போது 4ல் பாவகிரகம் இருந்தால் 9ல் பாவகிரகம் இருந்தால் பெண்கள் அந்த மாதிரி தவறுகளை இழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஒழுக்க நெறியை பற்றி பேசும்போது ஆண் பெண் இருவருக்குமே அது பொதுவான ஒன்று தான். அன்னைக்கு இருந்த இதிகாச காலத்தில் கூட பெண்களுக்கு நிறைய புராண கதைகளில் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, கண்ணகி மதுரை எரிச்சான்றது தலை வரலாறாக இருந்தால் கூட அவங்க நீதி கேட்டு தான் வர்றாங்க. என் கணவர் கல்வர் இல்லை, அதையே இந்த சபையில் யாரும் உணரலை, ஏன் தவறான தீர்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டு அவங்க அந்த இதை காட்சியலம்பை உடைக்கும் போது மன்னர் ஒத்துக்கிறார், தவறை ஒத்துக்கிறார், தெரியாமல் நடந்து போயிடுச்சுமான்னு. ஆனால் அந்த பிரபஞ்சத்தை பார்த்து அவங்க கேட்குறாங்க, எல்லாரும் தான் தவறு செஞ்சாங்க, நீனுமா இதை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அக்னி பகவான் என்ன பண்ணுறாரு, நெருப்பு மலையை பொழிஞ்சு விட்டுறாரு. அந்த இடத்துல வாயு பகவான் காற்றை வேகமாக ஊதி விட்டுறாரு. பிரபஞ்சமே அவங்களோட கற்புக்கு முன்னாடி துணை நிற்கிது. இது அதுக்கு மட்டும் சாட்சி கிடையாது. நம்ம கற்புக்கரசி அவங்க அனுஷியா தேவியோட கற்பை பார்த்து சிவன் பிரம்மா விஷ்ணு அவங்களோட துணைவியாரே ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்போ அவங்க 3 பேர் சொன்னாங்களாம், நாங்கள் அவங்க கற்பை நிர்வகிக்க பூலோகம் போகிறோம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சிவனடியார் இடத்துல வந்திருக்காங்க. அம்மா எங்களுக்கு நீங்கள் உணவளிக்கணும், சரி கொடுத்துருவோம், நாங்கள் ஒன்று விருப்பப்படுறோம், அது மாதிரி தான் நீங்கள் எனக்கு உணவளிக்கணும், என்ன விருப்பப்படுறீங்க, நீங்கள் பிறக்கும்போது என்ன இதில் இருந்தீங்களோ அந்த கோலத்தில் தான் நீங்கள் எங்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களோட ஞான திருஷ்டி வந்திருக்கிறது யாருன்னு உணர்ந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே போய் பூஜைறையிலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு அவங்க 3 பேர் மேலேயும் தெளிச்சிட்டாங்க. குழந்தையாயிட்டாங்க 3 பேரும். அவங்க தொட்டிலில் போட்டுட்டு அவங்க உணவாக கேட்டு அந்த பாலை புகட்டிட்டாங்க. அப்போ அவங்க தேவியர்லாம், அடாடா நம்ம வீட்டுக்காரெலாம் போனவங்களாம் வரலையே, இந்த அம்மாட்ட அரெஸ்ட் ஆகிட்டாங்களே. அப்போ அந்த பெண்களோட கற்பு நிலை இன்றைக்கி அப்படி இருந்திருக்கு. இன்னொரு அம்மா தன்னோட கணவனை வச்சு கூடையில் சுமந்துட்டு போகும்போது ஒரு முனிவர் தலையில் கால் பட்டுருச்சு. அந்த முனிவர் உடனே சாபம் கொடுத்துட்டாரு, சூரியன் உதிக்கும் போது உன் கணவருக்கு தலை இருக்காதுன்னு. இந்த அம்மா அழுகுது, ஐயோ என் கணவர் எந்த தவறும் செய்யலைங்க, நான் தானங்க அவரை கூடையில் எடுத்துகிட்டு வந்தேன், தெரியாமல் கால், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் சாபம் கொடுத்தா சாபம் கொடுத்துன்னு. அந்த அம்மாவும் பிரபஞ்சத்தில் கேட்குது. அப்போ என்ன பண்ணுறாரு சூரிய பகவான், என்றைக்கும் காலையில் உதிக்க வேண்டிய நேரத்தில் கொஞ்ச நேரம் தாமதப்படுத்துகிறாரு. சூரியன் உதிக்கலைன்னா என்ன ஆகும், இரவாக இருக்குது, அப்படியே விடியலை. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் சூரியன் உதிக்கலை. அங்கே ஒரு பதிபக்தியோட ஒரு அம்மா இந்த மாதிரி சொல்லிடுச்சான், சூரியன் உதிக்காமல் இருக்காரு, ஐயோ அது அவருக்கு தலையெல்லாம் வெடிக்க வேணாம், சாபத்தை திரும்ப வாங்க சொல்லு, சூரியனை உதிக்க சொல்லு. அப்போ இந்த பிரபஞ்ச தத்துவமே இந்த கிரகங்களே ஒரு பெண்ணோட கற்புக்கு தான் துணை நின்றுருக்கு. ஏன் நம்ம சீதையை அவன் போய் ராவணை போய் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்தனோன்னா ராமர் எதுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கற்பு நிலையை நிரூபிக்கிறதுக்கு நெருப்பில் இறக்குறாரு. ஏன்னா ஒரு நமக்கு கீழே இருக்க ஒரு பிரஜை நம்மளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுட்டான், உன் மனைவி மாற்றான்கிட்ட போய் இருந்துட்டு வந்திருக்காப்புல, அவங்கள எப்படி நீ ஏற்றுக்கிற போச்சுன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு தான் அவங்கள நெருப்பில் இறக்குனார். அப்படி ஒவ்வொருத்தரையும் அந்த பிரபஞ்சத்தோட தத்துவத்தோடு இணைஞ்சு தான் கற்பனையை காப்பாற்றிட்டு இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே சான்று இருக்குது. ஒரு பத்மாவதின்னு அவங்க ரொம்ப அழகில் சிறந்த ஒரு இவங்க தேவலோக கன்னி மாதிரி. ஒரு ராஜா ஆசைப்பட்டார், டெல்லி சித்தூர் கோட்டையில் நடந்த உண்மை சம்பவம் அது. காட்டில் இப்போ வனத்தில் போய் வேட்டையாடும் போது அவங்க அழகில் மயங்கி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணுன்றாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள்லாம் ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க படையெடுத்து அந்த ராஜாவை ஜெயிச்சுட்டா அங்கே இருக்கிற
பெண்களெல்லாம் அவங்க அடிமைப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ராணி உள்பட. அப்படி தான் இருந்தது அன்றைக்கி இருந்த அந்த காலகட்டம். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்போ பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு அது தெரிஞ்சிருது, இவங்க ரொம்ப அழகில் ரொம்ப இதாக இருக்காங்கன்னா இவங்களை அடைய நினைக்கிறாரு. சரி, அடையணும்னா அவரோட சண்டை போடணும், சண்டை போட்டு எப்படியாவது கவர்ந்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, சண்டைக்கு போயிடுறாரு. ஆனால் சண்டைக்கு போன இடத்துல என்ன பண்ணிடுறாரு, தர்மத்தை மீறிடுறாரு. நேராக நெஞ்சுக்கு நேராக அம்பை எய்கிறத விட்டுட்டு முதுகுக்கு பின்னால் அன்பை எஞ்சிடுறாரு. போரில் அவர் தோற்று போயிடுறாரு. தோற்ற உடனே இங்கே வந்து சொல்லிடுறாங்க, ராஜா இறந்துட்டார், அவர் வராரு, உங்களையெல்லாம் குதிரையை வச்சு தூக்கிட்டு போயிடுவார்னு. அந்த ராணி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்களோட கற்பு நிலை இந்த இடத்துல பாருங்கள். பெரிய யாகம் மாதிரி தீயை மூட்டிடுறாங்க. அவங்க அந்த சித்தூர் கோட்டைக்குள்ள 300 பணிப்பெண்கள் இருக்காங்க அவங்களோட. அவங்க யார்கிட்டையும் எதுவும் கேட்கல. அவன் வந்தான்னா என்னை கவர்ந்துட்டு போயிடுவான். அவன் வந்து மோசடி பண்ணி என் கணவரை போரில் தோக்கடிச்சிட்டான், அது நடந்து முடிஞ்சு போன விஷயம். ஆனால் என்னோட உயிர் இருக்கிற வரையும் என் கணவருக்கு மட்டும்தான் நான் சொந்தம், இந்த உடலும் உயிரும் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அவன் வரும்போது நான் உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க கூட இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செத்து போயிட்டாலும் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவான், எங்கள் கணவங்களும் இறந்துட்டாங்க போரில், நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய இந்த பூலோக அழகி, நீங்களே உங்கள் உடம்பை இந்த அக்னிக்கு இரையாக கொடுக்கும்போது நாங்கள்லாம் என்ன, நாங்களும் உங்களோட சேர்ந்து தீக்கு இரையாயிடணும். 300 பெண்கள் சித்தூர் கோட்டையில் ஒரே நேரத்தில் தீ குளிக்கிறாங்க. அவன் வந்து கதவை திறக்கும் போது பெரிய அக்னி ஜுவாலை, 300 பேர் தீயில் இறங்கினா எப்படி இருக்கும், போய் உழுவுறான். அன்னைக்கு அவன் பெண்ணாசை விடுறான். அப்போ இந்த பெண்ணை வந்து பெரிய பிரபஞ்ச சக்தி, இந்த சக்தி இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி யாரும் ஒழுக்க நெறியில் பெண்களை தவற சொல்ல முடியாது. நம்ம ஜாதகத்தை பார்த்து எதையாவது சொல்லிவிட்டோம்னா அவங்கள எப்படி மற்றவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க. ராகுகேதுக்கள் இருக்குன்னா கோச்சார ராகுகேது அது மேலே ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணுமே ஒழிய ஆணித்தரமாக அவங்களோட ஒழுக்கத்தை பற்றியோ கற்பை பற்றியோ நம்ம பேசக்கூடாது. அதுக்கு தான் இந்த எங்கள் கம்யூனிட்டியிலலாம் சொல்லுவாங்க குலம் கோத்திரம்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து குலம் கோத்திரம்னு சொல்கிறாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு கோத்திரம் இருந்து பெண்ணெடும்பாங்க. அப்போ ஹெரிடிட்டியில் ஒழுக்க நெறிய ஜெனட்டிக்காக வச்சுருக்காங்க. இப்போ பையனாக இருந்தால் அப்பா பாரு தாத்தாவை பாருன்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பா இப்படி, உங்கள் தாத்தா இப்படி, இந்த பையன் நல்ல பையன். அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஒழுக்கத்தை அவங்க அம்மாவை வச்சு பாட்டியை வச்சு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தாயை தண்ணி தரையில் பார்த்தா பொண்ணை வீட்லையா பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் இந்த கட்டத்தில் இருக்க பாவகிரகத்தினால பொண்ணு இப்படி இருப்பாங்கன்னு அந்த ஒழுக்க நிறைய தப்பாக சொன்னதில்லை. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்களுக்கு இந்த கற்பு ஒழுக்கம் எல்லாம் பிறவியிலேயே டிசைடிங்காக வர்றது தான். அதனால் யாரும் இதை பற்றி ஒரு தவறான கருத்தை இன்றைக்கி யூடியூப்பை திறந்தால் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை தான் ஒரு பெரிய இஷ்யூவாக போட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு தவறான கருத்துங்கிறது என்னோட இது. பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, வணக்கம். சத்யபாமா அவங்க காரைக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. காரைக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது இவங்க வந்து இங்கே படித்தவங்க, இந்த இடத்துல இருந்து படித்தவங்க, சரிங்களா. அதாவது நம்மளுடைய அறிவழகு ஐயாவுடைய ஸ்டூடெண்ட்டு, சரிங்களா. அதுக்கான ஒரு வாய்ப்பும், ரெண்டாவது அதுக்கு முன்னாடியே நான் மனப்பாடம் நடத்துகிறப்ப வந்து முதல் கருத்தரங்கத்தில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ இது வரைக்கும் எங்களோட பயணிக்கிறாங்க. ஆனால் ஏன் பயணிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறப்போ அவங்க ராகுடைய இனத்தை சேர்ந்தவங்க, சரிங்களா. அதாவது முஸ்லீம் தான் ராகுன்னு சொல்லுவோம் இனத்துல, சரிங்களா. அதனால தான் மேடம் என்ன செஞ்சாங்க, நான் சொன்ன உடனே எந்த மறுப்பு சொல்ல மாட்டாங்க. இது வரைக்குமே எந்த மறுப்பும், அந்த சிரிச்ச முகத்தோடவே நான் வரேங்கய்யா அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இப்போ காரைக்குடியில் இதுக்கு முன்னாடி ஒரு இதில் நடத்திட்டு இப்போ காரைக்குடியில் வந்து வரணும்னா பெரிய விஷயம். லேடிஸாக இருந்தும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம், சரிங்களா. அது ராகு உண்மைங்கிற சப்போர்ட்டை எனக்கு ராகு யோகியாக இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு. நானும் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி காரைக்குடியில் ஒரு வாட்டி மீட்டிங் நடத்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன்னு உத்தரவாதம் கொடுக்குறேன் இங்கே, சரிங்களா. ஏன்னா காரைக்குடியில் ஒரு மீட்டிங் நடத்துங்க சார், நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நடத்தலாம் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அவங்கள்ட்ட. நிச்சயமாலுமே அது காரைக்குடிக்கு அழைக்குதுன்னா ராகு தான் அழைக்குது, வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா. அது பிரபஞ்சம் தான் எல்லாமே, சரிங்களா. ரைட், ஓகே. மேடம் போன் சொல்லிடுங்க. என் பேர் கே சத்யபாமா, ஸ்ரீ ஜனனி திருமண தகவல் மையம். என்னோட மொபைல் நம்பர் 9361874147. அபிராமி மேடம், பாலா அபிராமி மேடம் பொன்னாடை போத்தி சிறப்பிக்கிறாங்க. ஒரு கிளாபரேட் பண்ணுங்க. பாருங்க